அப்போ இந்த இந்த பிண்டம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? ஆண்களுடைய சுக்கிலம் ஒன்று, பெண்களுடைய சுரோனிதம். இது ரெண்டும் இணைந்து கருவறைக்குள் சென்று அதை துளைத்து வெளியே வருது. அது கருவறைக்குள்ளே போகும்போது கூட பல லட்சம் அணுக்கள் கொண்ட, அதாவது எப்படி சொல்கிறான், ஒரு 60 சொட்டு சுத்தமான ரத்தம்னா ஒரு சொட்டு விந்து. அப்போ ஒரு விந்து எத்தனை சொட்டுக்கள் நிறைந்தது, அப்போ அது எத்தனை சொட்டுக்களுடைய சுத்தமான ரத்தமாகி வெளியே வரும் பாருங்க. அப்போ அந்த விந்தினுடைய தத்துவம், விந்தினுடைய திரட்சி, விந்தினுடைய அணுக்களுடைய தன்மை, இதற்கு தக்கவாறு தான் என்ன செய்யுது, அது உள்ளே போய் வேகமெடுத்த விந்தானது கருவறையை துளைத்து போய் நிற்கிது இல்லையா? அப்போ வேகத்தின் அளவு பிறப்பின் மகிமைன்னு அர்த்தம். ஒரு விந்தினுடைய வேகம் என்பது வேகமான விந்து, பல லட்சக்கணக்கான விந்து உள்ள போகுது, அணுக்கள் போகுது, அதில் ஒரு விந்து என்ன செய்யுது, தொலைச்சி மேலே வந்து நிற்கிது. அப்படி வரக்கூடிய அந்த அந்த விந்தினுடைய அந்த அணுவை என்ன செய்கிறாரு, கருவறைக்குள்ளே சூரியன் கேப்சர் பண்ணிக்கிறார். பண்ணிவிட்டு அதுக்கு அழகாக ஒரு வட்ட வடிவமான ஒரு பாதுகாப்பு அரணை போட்டு வந்துடுவார் கருவறைக்குள்ளே.